ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? மத்தியானமாக கீரை சமைக்க போகிறேன். பாலக்கு கீரைங்க சமைச்சிட்ருக்கேன். இன்றைக்கி கடைக்கு நான் போகலங்க. சரி சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது ஒரு வீட்டில் சண்டைங்க. ஒரு வயசானவங்கள அவங்க அம்மாவும் நினைக்கிறேன் கத்திட்டு இருந்தாங்க. அவங்க பையன் ரொம்ப கத்திட்டு இருந்தார், ரொம்ப வார்த்தைகள் விட்டுட்டு இருந்தார். ரொம்ப வயசானவங்க அவங்க. அதுதான் உட்காந்துட்டு இருப்பாங்க போல இருக்கு. அதுதான் உடம்பு சரியில்லையா என்னன்னு தெரியல, சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அவங்க ஏதோ அடிக்க கூட சில வீட்டில் நம்ம பார்க்குறோங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், வயசானவங்களாம் ரொம்ப பாவங்க. அது நம்ம அம்மாவாக இருந்தாலும் சரி, இல்லையா நம்ம பாட்டிங்க யாராக இருந்தாலும் சரிங்க, கொஞ்சம் பார்த்துக்கணும். நம்ம அம்மாக்கள் நம்ம பிள்ளைங்களை நம்ம எப்படி வளர்த்துருப்போம், எவ்வளோ ஆசையாக நம்ம வளர்க்குறோம். நம்ம பிள்ளைங்களை ஐயோ ஒரு காதில் ஒரு எறும்பு ஏறினாலோ, ஒரு கண்ணில் ஒரு எறும்பு கடிச்சாலோ, ஒரு நைட் நேரத்தில் நம்ம தூக்கத்தை கெடுத்துட்டு என்ன ஆச்சு ஏதாச்சும் சொல்லிட்டு நம்ம அடுத்த செகண்டே நம்ம ஒன்றும் எவ்வளோ துளிக்கிறோம். நம்மளுக்கு தண்ணி ஊற்றுறது, எண்ணெய் ஊற்றுறது, டாக்டர்கிட்ட போகலாமா, ஐயோ நம்ம பிள்ளை அப்படி தானாங்க நம்மளும் வளர்த்துருப்பாங்க சின்ன வயசில். ஆனால் இப்போ வயசாயிடுச்சுங்க. வயசான பிறகு குழந்தைங்க மாதிரி தான் அவங்க ஆயிடுவாங்க. அதனால அவங்க என்ன சொல்கிறாங்கன்றது நம்ம கொஞ்சம் காது கொடுத்து கேட்கணுங்க. சகிச்சு தான் ஆகணும். நம்மளுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். நம்ம பிள்ளைங்க சேட்டை பண்ணும் போது நம்ம கஷ்டப்பட்டு தானேங்க நம்ம வளர்த்தோம். நம்ம பிள்ளைங்க நம்ம வளர்க்கும் போது எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தது. தூக்க கேட்டு எல்லாம் கேட்டு எவ்வளோ விஷயம் இன்ன வரைக்கும் பெரிய பசங்க ஆகி கல்யாணம் ஆகிடும் இன்ன வரைக்கும் நம்ம சகிச்சுக்கிட்டு நம்ம பாசத்தை வச்சு காது கொடுத்து கேட்குறது நம்ம யோசிச்சுட்டு இருக்கும் போதே நம்ம அம்மாக்கள் நம்ம அப்பாவும் இருந்தாலும் சரி அப்படிதாங்க. சகிப்புத்தன்மை கண்டிப்பாக வேணுங்க. அதெல்லாம் யோசிங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன், அந்த வார்த்தைகள் விடுறது வேணாங்க. அவங்களுக்கு என்னங்க இப்போ சாப்பாடு ஏதோ ஒன்று கேட்கலாம், இல்லை அவங்களுக்கு உட்காரது பிரச்சனையாக இருக்கலாம். அதெல்லாம் நம்ம அவங்களுக்கு அதுதாங்க தேவை. அவங்களுக்கு உடம்பு வலிக்கலாம், ஏதாச்சும் நம்ம புலம்பிக்கிட்டே இருப்பாங்க, சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எதை வேணால் பண்ணட்டுங்க, எதை வேணால் பண்ணட்டுமே. நம்ம கொஞ்சம் கேர் எடுக்கணுங்க. நம்ம பிள்ளைங்க நம்ம குழந்தைங்க எப்படியோ அப்படி தாங்க. குழந்தைங்க எப்படி இருக்குமோ நம்ம வளர்க்கும் போது எவ்வளோ கஷ்டமாக இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த வயசானவங்க அம்மாங்களை பார்த்துக்கிறதோ இல்லை முதியர்கள் பார்த்துக்கிறது. கொஞ்சம் பார்த்துக்குங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன். திருப்பி யாரும் பிறக்க போகிறது கிடையாது. கடவுள் கொடுத்தது ஒரே ஒரு அம்மா அப்பா பெரிய விஷயம். தயவு செஞ்சு சொல்கிறேன், கொஞ்சம் பார்த்துக்குங்க, கேர் எடுங்க. நம்ம பிள்ளைங்க எப்படி நம்ம பிள்ளைங்களை நம்ம எப்படி வளர்க்குறோமோ அப்படி தாங்க. தயவு செஞ்சு நல்லதனமாக வயசானவங்களை பார்த்துக்குங்க.